இந்த இடத்துல இறங்கி அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமையை காண செய்தாரே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை, ஆனால் உங்களையும் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம் சுவாசம் உள்ள யாரும் ஆண்டவரை துதிப்பதற்காக. நல்ல ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மகிமைப்படும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமென். நம்ம எல்லாம் உட்கார்வோம். ஆண்டவரை உட்கார்ந்து பாடி கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர். அப்படி பரிசுத்த சேர்ல உட்கார்றவங்க, சேர்ல முடியாதவங்க சேர்ல உட்காரலாம். லேடிஸ்க்கு இங்கே சேர் இருக்குது, இங்க சேர் இல்லாதவங்க அந்த பக்கமும் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம் என்பதை நினைத்து அவரை உயர்த்தி பாடி கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர். அப்படி நாமும் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமவரை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்திரேன் நன்றி. இந்த சபையின் 20 வருடத்தை கட்ட கடந்த 6ஆம் தேதி நம்முடைய சபைக்கு ஒரு 21வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க இந்த பகுதியிலே நான் ஊழியத்திற்கு வந்து கர்த்தர் கிருபை செய்தார். அதை கொண்டாடி ஆண்டவரை துதிக்க இந்த கொரோனா நாட்களை விமர்சையாக நாம் பண்ணாதபடி மிகவும் எளிமையாக இந்த இடத்திலே நாம் ஆராதிக்க உதவி செய்தார். அந்த யூடியூப் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். வருகிற இந்த ஒரு சில நாட்களிலே உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட நாம் அவரை உயர்த்தி பாடி கொண்டாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்தி பாடி ஆண்டவரை கொண்டாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும்
உங்களுக்காக வாழப்பா, உங்களுக்காக ஜீவிக்க, உங்களை குறிச்சு தெரியாதவங்களுக்கு சொல்லி ஆண்டவரே பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றதான் எங்களை வைத்திருக்கிறீர். நாங்களும் பாவம் செய்கிற போது அந்த பாவத்திலிருந்து எங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஒரு பாவியையும் கைவிடாத தெய்வம் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நமக்கு கொடுத்தார். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அலைந்து அலைந்து உலகில் தெரிந்த என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து கைகளை அசைச்சு சொல்லுவோம். துதித்திட நாவு போதா தேவா, மகிமைக்கு அளவு இல்லை நாதா. ஏசையா, உங்களை துதிக்க அந்த நாக்கு போதாது. நீர் அவ்வளவு பெரிய கடவுளையா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளை காட்டிலும் பில்லி சூனியம் ஏவல் உமக்கு முன்பாய் எவ்வளவு பெரிய வியாதியினாலும் அவைகளை அடித்து துரத்தி ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர். இன்னும் நீர் இந்த இடத்துல இருக்கிறீர். யார் யார் தேவையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, இந்த பாடலை பாடும்போது அவர்களுக்கு ஒரு நிம்மதி வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். உங்களுடைய பிரசனம் இந்த இடத்துல இறங்கி இருப்பதற்காக நன்றி ஐயா. அலைந்து அலைந்து உலகில் தெரிந்த என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து துதித்திட நாவு போதா தேவா, உன் பாசத்துக்கு இணையேது நாதா. ஆண்டவருடைய பாசத்துக்கு இணையா இந்த உலகத்துல யாரும் இல்லைங்க. சொல்லுது அவரை பார்த்து, ஏசப்பா உங்க பாசத்துக்கு இடம் இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லாரும் உங்க வாயில சொல்லுது, ஆண்டவரே உங்க பாசத்தை நான் நம்புறேன். மனிதன் மறந்த போதிலும், பண உதவி எனக்கு கிடைக்காமல் போன போதிலும் நீர் உதவி செய்கிறீரே, எங்க வாழ வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ், பாடிட நாவு போதா தேவா, உன் பாசத்துக்கு இணையேது நாதா.
அப்படி நெல்லுங்கள். ஓ அறிவித்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த 21ஆம் ஆண்டு விழாவிலே ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார். கர்த்தர் அந்த ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. பலர் வந்து இதில் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள், வந்து ஜெபம் பண்ணீர்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சங்கிலி ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. விசுவாசிகள் வந்து நீங்கள் ஜெபம் பண்ண உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கைகளை தட்டி சொல்லுமா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் தருவதே உம்மாலே நான் கருதுகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் தருவதே உம்மாலே நான் கருதுகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்டு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். சென்னையில் இருக்கிற எத்தனையோ பேர் ஒவ்வொரு திருவிருந்து எடுத்து பல மாதங்கள் ஆகிறது, சபைக்கு போய் பல மாதங்கள் ஆகிறது. ஆனால் கடந்த நாட்களில் அவர்களிடம் பேசுகிற போது நாங்கள் போய் அட்டென்ட் பண்ண முடியல. பாஸ்டர் 300 பேர் நான் போக முடியும். நல்ல எண்ணெயிலிருந்து ஸ்தோத்திரம் எடுத்து அந்த மெசேஜ், பேசக்கூடிய மெசேஜ், ஆண்டவருடைய வார்த்தையை மறுபடியும் இந்த யூடியூப் மூலமா எல்லா விசுவாசிகள் வர தடைப்பட்டவர்களுக்கும் இந்த யூடியூப் மெசேஜை போடுறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதன் மூலம் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்க உதவி செய். இந்த நாளில் இந்த சத்தத்தை யார் யார் கேட்கிறார்களோ யூடியூப் மூலமா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆண்டவரே 21ஆம் ஆண்டை இந்த பகுதியிலே ஊழியத்திற்கு அடியான் வந்து காண செய்கிறேன். விசுவாசிகளுக்கு காண செய்கிறேன். அதற்காக நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவரே நீர் வந்து இந்த இடத்திலே ஆளுகை செய்வீராக. நீர் பேசுவதை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிற உபவாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசிக்க தெரிந்த யாராவது ஒருவர் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்கிறேன். உபவாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். திரும்ப சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம். ஸ்தோத்திரம். பேதுருவை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 16
பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வெளியே போய்விடக்கூடாது, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசு நமக்கு விரோதமாய் மனிதர்கள் மூலமாய் பல திட்டங்களை போடலாம். ஆனால் அந்த திட்டத்தை தோற்கடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திறப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடமிருந்து இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திரும்ப சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளை அணைக்கிறது போல நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆபத்து வரும்போது, கருடன் வரும்போது, பருந்து வரும்போது, கோழி குஞ்சுகள் அது ஓடி வந்து தாயினுடைய சட்டையின் கீழே மறைவது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய மறைவிலே மறைய அழைக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை நோக்கி போய்விடுகிறோம். இந்த கொரோனா பல நன்கு வாழ்ந்த விசுவாசிகளையும் சோர்ந்து போக செய்துவிட்டது. வேதத்தை படிக்க முடியாமல் ஆக்கிவிட்டது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். சபைக்கு வர முடியாமல் ஆக்கிவிட்டது. இதுதான் பிசாசுடைய எண்ணம். பல பிரச்சனைகளின் நிமித்தம் பல விசுவாசிகள் சோர்ந்து போய் வீட்டிலே இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் பல சபைகளிலே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் நீங்களும் நானும் இந்த இடத்தில் வந்திருக்கிறோமானால் அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுமா? அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த கால வேளையிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இழந்து போன விசுவாசிகள், இழந்து போன ஆசீர்வாதம், நம்ம விட்டு தூரம் போன எல்லாவற்றையும், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், அவைகளை கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தில் இரட்டிப்பான சுகத்தையும், இரட்டிப்பான அற்புதத்தையும், இரட்டிப்பான அதிசயத்தையும் செய்ய அவர் நல்லவர். கைத்தட்டி ஆண்டவரை துதிப்போமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டாக்டர் பில்லி கிரஹாம் வல்லமையாய் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர். அவர் கடைசியாக கொடுத்த செய்தி என்னவென்றால், அன்பு தேவ பிள்ளைகள், அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவர் சொன்ன செய்தி, அவர் கடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னால தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிட்டார். கிட்டத்தட்ட 75 வயதிற்கு மேல ஆகி வல்லமையான ஊழியர். பல செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். குருடர்களை ஆண்டவர் அவர் மூலமாய் பார்க்க வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வல்லமையாய் வாழ்ந்த ஒரு ஊழியர் தான் நகரி கிருஷ்ணா என்ற ஒரு ஊழியர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தவர். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். கடைசியாக இன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பல விசுவாசிகள் அவர் செய்த அற்புதத்தை பார்த்து கடைசி நாட்களில் அவர் சாகிறதுக்கு முன்ன நகரி கிருஷ்ணா அவர்களை கடவுளாகவே மாற்றிவிட்டார். அந்த கொடி நம்ம எப்படி ஸ்டார் போடுறோம், ஸ்டார் 5 இருக்கு, ஆனா 6 இருக்கணும். அதுதான் இஸ்ரவேலுடைய ஸ்டார். 6 ஸ்டார், 6 அந்த கூம்புகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் போடுகிற 5 சாத்தானுடையது என்பதை ஸ்தோத்திரம் அந்த யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, கிளியரா தெரியும். ஸ்டார் எது இருக்கு, எது என்ன அப்படின்னு நம்ம தெரியாம அதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாத்தானுடைய எண்ணிக்கையை சபைக்குள்ள போடுறோம், வீடுகள்ல போடுறோம். அந்த நிலைமை ஆண்டவர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆனா அந்த நகரி கிருஷ்ணா என்ற அமைப்பும் அந்த நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அதை நான் விளக்கமா சொல்ல விரும்பல. அவங்க வீட்டுக்கு நான் போன போது அந்த கொடியை கொண்டு பார்த்தேன். நம்ம தேசிய கொடி எப்படி இருக்கும் அதே மாதிரி அதுல தோத்திரம் அந்த 6 ஸ்டார்ஸ், 6 கூம்புகள் நிறைந்த தோத்திரம் ஸ்டார் அங்கே இருக்கிறது அந்த கொடியில. ஆண்டவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டார். இஸ்ரவேலுக்குன்னு உலகத்துல அந்த 6 ஸ்டார் மட்டும்தான் மதிப்பு. மற்ற எந்த நாடு அதை பயன்படுத்த முடியாது, கூட அவர்களுக்குரியது. அதைதான் 6 ஸ்டார் தான் நம்ம போடணும், 6 கூம்புகள் உள்ள ஸ்டார்ஸ். ஆனா நாம் பல நேரம் 5 போடுறோம், தெரியாத காலத்துல பண்ணோம். ஆனா இப்பொழுது நாம் தெரிந்துவிட்டோம், அவர்களும் அதே போலதான் வைத்திருக்கிறார் அவர்களுடைய சின்னம். கடந்த நாளில் நான் பார்க்கும்போது ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அடித்து விரட்டுகிற ஒரு குரூப் தான் இந்த நகரி கிருஷ்ணா. தேவ பிள்ளைகளே, டாக்டர் பிஜிஎஸ் வல்லமையாய் வாழ்ந்த ஊழியக்காரர். பலர் அவரை கடவுளை போல பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பல பெரிய ஊழியர்கள். ஆனால் இவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. பலர் இவரிடத்தில் வந்து கேட்டாங்க, நீங்க ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாமே, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம் நாங்க அப்படின்னு அவர் சொன்னாரா. நான் அவ்வளவு கீழான ஆள் இல்ல,
நான் மேலான ஆள் என்று சொன்னார். அல்லேலூயா. எதற்கு இதை சொல்கிறேன்? கர்த்தருடைய வேலை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் கடைசியாக கொடுத்த ஒரு செய்தி, சேர்ல உட்கார்ந்து நடக்க முடியாது. இயேசுவும் சொன்னாராம், 1 லட்சம் 2 லட்சமான கூட்டத்திலே பல ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 2 லட்சத்திற்குமான ஆட்கள் அதிலே வந்திருந்தார்களாம். பலர் அதிலே ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு என்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. உங்களுக்கு எனக்கும் அந்த இயேசுன்ற வார்த்தை சில நேரம் புரியல. ஏதோ மற்ற மதத்தில் நாம் இருந்த நாட்களிலே நாம் சொன்னது போல கடவுள் பெயரை இன்று பலர் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடும் உண்மையோடும் நம்பிக்கையோடும் அவரிடத்தில் சேர்ந்து வாழ்கிறவனை கர்த்தர் நன்மை பெற்று இரட்டிப்பான நன்மை நான் நிரப்புவார். அல்லேலூயா. அவர் சொன்னார், அந்த உலகத்தில் வாழ்ந்த போது டாக்டர் பில்லி கிரஹாம், நான் பொருளை இழக்கும் போது எதையும் இழப்பதில்லை. உடல் நலத்தை இழக்கும் போது சிலவற்றை இழக்கிறோம். ஆனால் நாம் குணத்தை இழக்கும் போது எல்லாவற்றையும் இழக்கிறோம். நான் சொல்றது விளக்குதா? நாம் பொருளை இழக்கும் போது எதையும் பெருசா இழக்கிறது இல்லை. ஏன்னா அது இந்த உலகத்துக்குரிய. இரண்டாவது, உடல் வியாதியை நாம் நம்முடைய உடம்பில் வந்துவிட்டதானால் சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. பலனை இழக்கிறோம். சரியா? மூன்றாவது, நம் குணம், கேரக்டர், ஒரு மனிதனுடைய சாட்சியின் வாழ்க்கையை, கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாம உலக மனிதனை போல நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய தோத்திரம் எல்லாவற்றையும், வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியத்தையும் நம்ம இழந்துறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆண்டவர் விரும்பாத ஒன்று, ஆண்டவர் வெறுக்கிற ஒன்று. உலக மனிதன் இன்னைக்கு இருக்கிற ப்ராஸ்பரிட்டி ஸ்தோத்திரம் காஸ்பல்ல சொல்லக்கூடியது, கிருபை உனக்கு இருக்கியா? இன்னைக்கு இப்படி எல்லாம் சர்ச் இருக்கு, கிரேஸ் சர்ச். உனக்குள்ள கிருபை இருக்கு, இயேசு ஏற்கனவே உனக்காக செத்துட்டார், அதனால நீ எந்த பாவம் வேணாலும் செய்யலாம். இதுதான் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பான உபதேசம். கர்த்தர் உன்னை செழிப்பா தான் வச்சிருப்பார். எப்பவுமே நீ செழிப்பா தான் இருப்ப அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இயேசுவே சொல்லல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் அழகா சொல்றேன். எனக்கு உபத்திரம் இருந்தையா, நான் ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தேன்? ஜெபத்தினாலே, என்னுடைய குணத்தினாலே, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணித்ததினால் பல காரியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஜெயிக்க எனக்கு கிருபை தந்தார். நீயும் அதே போல இருந்தன்னா நீயும் உலகத்தை ஜெயிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லணும்னா, இல்லைன்னா உலகத்தோடு சேர்ந்து வாழ்வார். நீ பேசுகிற வார்த்தைக்கும் ரட்சிக்கப்படாத மனிதன் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கூட உன்னுடைய இருதயத்துல ஒரு பாவ உணர்வு வரணும். நான் பேசிட்டேன், இன்னொருத்தர கேவலமா திட்டிட்டு, ஆண்டவரே என்ன மன்னியும், இனிமே நான் இதை செய்ய மாட்டேன். அப்படி நம்முடைய உள்ளம் குத்தப்படுமாயின் மற்றவர்கள் செய்வது அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் குணத்தை நீ இழந்து விடாதே என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரோடு சேர்ந்தால் நம் வாழ்வில் நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அழகாக சொன்னார், நாடு கடத்தப்பட்ட ஜனங்கள், அவர்களை மறுபடியும் நான் சேர்ப்பேன். நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை ஆண்டவர் மறுபடியும் மாற்றி நம்மை அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். எருசலேமில் நான் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். இந்த யூதர்கள் எல்லாரும் அதே போல அந்த நாட்டிலே ஒன்று கூடி சபை, உடைந்து போன சபையை கட்டுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். பொன் பொருட்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று அந்த ஆலயம் கட்டப்படுமோ அதுதான் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தேவப்பிள்ளைகளை ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் இன்று இயேசு இந்த தீர்க்க தரிசனமா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆதலால் யூதர்கள் எல்லாரும் நாடு திரும்புவார்கள். இப்பொழுது பல தேசங்களில் இருந்து யூத ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியூஸ் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில
அவர் சேர்க்க வேண்டுமானால் நம்மோடு கூட ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்த வேண்டுமானால் அவரோடு நாம் சேர வேண்டும். அவரோடு சேர வேண்டும். பல இடங்களிலே நான் பார்க்கும்போது ஒரு சகோதரனை பார்த்து சொன்னார், முன்னாலாம் என் குடும்பத்துல என்ன கேட்டுதா எல்லாம் செய்வாங்க பாஸ்டர், இப்போ என்ன கண்டுகிறதே இல்லை. ஆனா போக 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 அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க குடும்பத்தினர் எல்லாரும் நம்ம சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் அவரை தேடி வந்து அவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் சேர 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 உலகம் நம்மிடத்திலே சேராம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நம்மை தேடி வரும். ஏன் தெரியுமா? இவன் கும்பிடுறதுதான் உண்மையான கடவுள். அல்லேலூயா. இயேசுவுக்கு விரோதமாய் பேசின நாவுகள் அறியாமல் பேசுகிறார். நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அவரை சேராமல் அறியாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் செய்தியின் மூலமோ இல்லாவிடில் பாடலின் மூலமோ நம்மோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கை மாறியது. சேர்ந்தோம். இன்றும் அவரோடு சேர்ந்து இருக்கிறோமா? அவரோடு சேர்ந்து இருந்தால் நம்முடைய உள்ளம் கர்த்தருக்காக எதை செய்தாலும் சந்தோஷமாய் செய்யும். அவரோடு சேர்ந்து இருந்தால் மழை வெயில் இதெல்லாம் பார்க்காது. ஆண்டவர் சமூகத்தை தேடி ஓடி வரும். அவரோடு சேர்ந்து இருந்தால் வேலையை விடவும் தேவ சமூகம் முக்கியம் என்பது நம்முடைய உள்ளத்திலே குத்தும். ஏனென்றால் இந்த வேலையை கொடுத்தவர் அவர், என்னை வாழ வைத்தவர் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு பெயரை இந்த உலகத்திலே நாம் நிலைநாட்ட வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கும் இயேசுக்கு தெரிஞ்சா போதும் பாஸ்டர் அப்படின்னு. கர்த்தருக்கு தோத்திரம். அது சரிப்படாது. காண்கிற சகோதரனை நீ நேசிக்கலனா காணாத கடவுளை நீ எப்படி நேசிப்படான்னு கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பர்னபா என்ற ஒரு மனிதனை, ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியத்தை சேர்ந்த மனிதனை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 37 வசனம். யாராவது வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4 36 37. அடுத்த வசனம் வாசிங்க. கடைசி வசனம். இந்த கடைசி வசனத்தை 37 கடைசி மறுபடியும் வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பர்னபாவை குறித்து நாம் பார்க்கும்போது ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படும். ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆறுதல் மகன் என்றால் இவன் அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற. இவன் போற இடம்லாம் ஜனங்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இவன் போற இடம்லாம் பலர் இயேசுவை ஏற்றுக்கணும். இவன் போற இடம்லாம் பலர் இவனை தேடி வந்தார். பல ஊழியர்களை ஊக்கப்படுத்தின ஒருவன், பல ஊழியர்களை ஊழியத்தில் பயன்படுத்தின ஒருவன், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாத பலரை இவன் காட்டினவன். இவர்கள் நல்லவர்கள் என்று காட்டின ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரன். அதனாலதான் பர்னபாவை குறித்து பைபிள் சொல்கிறது ஆறுதலின் மகன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 26 27 வசனத்திலே நான் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 26 27 வசனம். கர்த்தர் நல்லவர். அவனுக்கு பயந்திருந்தார்கள். அவனை சேர்த்து கொண்டு இருங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்தவனை பகல் நேரத்திலே ஏற்கனவே ஒளி, அதை விடவும் பிரைட்டான ஒரு வெளிச்சம் இவனை சந்திக்கிறது. நம்ம ஆண்டவரால பகல் இரவு என்று அல்ல, எந்த நேரத்திலையும் எந்த இரவிலும் அவரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய
சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் சபையில் இருக்கும் போது மட்டுமல்ல, ஜெபிக்கும் போது மட்டுமல்ல, தேவனை சேர்ந்து வாழ்கிற ஒரு விசுவாசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த நேரத்திலும் அவன் அற்புதத்தை பெற முடியும் என்பதற்கு தேவன் அற்புதமான காரியங்களை அவர் இதிலே சான்றாக வைத்திருக்கிறார். சேர்த்துக் கொள்ள என்று சொல்கிற வார்த்தை நம்முடைய ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஊரில் இருக்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் கசப்பு வரும்போது அந்த கசப்பை வெறுத்து அவர்களை ஆண்டவர் நாமத்தினாலே நீங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க, இதை கர்த்தர் விரும்புகிறார். சேர்த்துக் கொள்வது, உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, நம்முடைய விசுவாசி ஒருவர் நம்முடைய ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க நம்ம கொஞ்சம் ஏழையா இருக்கலாம், அவங்கள விசாரித்து அவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் மகன் என்ற பெயர் எதற்கு வந்தது என்றால், சவுலை யாருமே ஏற்றுக்கொள்ளல. இவன் கிறிஸ்தவர்களை அடித்தவன், உதைத்தவன். 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தமஸ்குவிலே ஆண்டவர் இவன் போகிற அந்த சூழ்நிலையை சந்திக்கிறார். சந்தித்து இவனை ரட்சிக்கிறார். கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அனனியா என்ற ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஜெபம் பண்ணி கண்ணில் இருக்கிற செதிலாம் விழுது. இப்ப ஊழியத்துக்கு போறான். எல்லாரும் இவனை ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு பல மனிதர்கள் ஸ்தோத்திரம், நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது ஊர்ல சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவன் சரியில்லாத ஆள் பாஸ்டர், அவனே ஒழுங்கு இல்லை, அவன் குடும்பம் ஒழுங்கு இல்லை, அவன் ரவுடி, மோசமானவன். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அதை யோசித்து பார்த்தோம்னா நம்ம அப்படி இன்னொருத்தரை சொல்ல மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட மனிதனை ரட்சிக்கிறவர் நம்ம ஆண்டவர். அவனையும் ஆண்டவர் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களும் பரலோகத்துக்கு தேவை. நாமும் அவர்களைப் போல ஒரு தவறு செய்யாமல், பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மிடத்திலே பல தவறுகள் இருக்கிறது என்றும் என்பதை நாம் மறக்க முடியாது. வெளியே சொல்லிக்கலாம், நாம் ஒரு விசுவாசி, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்முடைய குணம் மாறவில்லை என்றால் தேவனோடு நாம் சேர்ந்து வாழ முடியாது. நம்முடைய கேரக்டர் மாறவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் இயேசுவோடு நீ சேர்ந்து இல்லை என்பதை ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவார். எப்பொழுது தருவார்? உன்னுடைய குணநலன்கள் மாறட்டும். நீ ஆறுதலின் மகன் என்ற பெயரை எடுத்துக்கொள். பர்னபாவுடைய பெயரே ஆறுதலின் மகன். அவனா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கிறவங்களை ஆறுதல் படுத்துறவன், சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவன். சவுல் சோர்ந்து போய் இவன் ரவுடியா இருந்தவன். அவன மாதிரி ரவுடி இன்னைக்கு பெருசா ஒண்ணு இல்லை உலகத்துல. அவ்வளவு பெரிய பணக்காரங்க இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இயேசு பத்தி சொன்னா. அப்படி நேரத்தைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்தேன். அவ்வளவுதான். இயேசு எப்படி வந்தார், இப்படி வந்தார். இயேசுக்கு அப்பா யாரு? ஒருத்தன் கேட்டான், உனக்கு எவ்வளவுயா கடவுள் அப்படின்னு திருப்பி கேட்டா என்ன? அவன் அடிக்கதான் வர்றான். ஏன்னா அவன் கடவுள் சமாதானத்தை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சமாதானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமோடு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன மனிதனை நேசிக்கிறவர் உலகமோ உலகத்தின் மனிதனோ நேசிப்பதில்லை. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கடவுள் இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தாதான் இந்த மலைக்கு வர முடியும். அதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணும், சொந்தக்காரன் பணம் செலவு பண்ணணும், அப்பதான் அந்த மலைக்கு போக முடியும். அப்பதான் கடவுள் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற உலக வழக்கம். ஆனால் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. மறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பீஸ்ஃபுல் லைஃபை தரேன். அல்லேலூயா. சமாதானமான வாழ்க்கையை தரேன், சந்தோஷமான வாழ்க்கையை தரேன், நிம்மதியான வாழ்க்கையை தரேன். கைத்தட்டி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. ஆறுதலின் மகன், குணத்தில் வேறுபட்டவன், ஊழிய வாய்ப்பில் வேறுபட்டவன், கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தவன், கர்த்தருடைய சித்தத்தை செய்தவன். 4ஆம் அதிகாரம் 36, 37 வாசித்தோம். நிலத்தை வைக்கிறான். அதை வித்து அப்படியே கொண்டு போய் அப்போஸ்தலர் ஊழியக்காரன் கொண்டு கொடுக்குறான். 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. அதை வாசிக்க பார்ப்போம். அனனியா சப்பீரா. யாராவது வாசிக்கிறது சொல்லுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் பிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான்.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆண்டவர் நல்லவர். இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது பர்னபா ஆறுதலின் மகனாக கணிக்கப்படுகிறார். ஆனால் இந்த யூடியூப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த அனனியா சப்பீரா என்பவர்கள் ஆண்டவரை ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து வைத்தார்கள். கர்த்தரிடத்தில் சேருகிற மனிதனை கர்த்தர் விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் உண்மை, அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம். இந்த பர்னபா ஒரு நல்ல மனிதனாய் வாழ்ந்தார். இந்த அனனியா சப்பீராலோ அவர்கள் இறந்து போனார்கள் என்ற சத்தியத்தை நாம் அறிய முடியும். வஞ்சித்து வைப்பது கர்த்தரிடத்திலே நாம் ஸ்தோத்திரம் எதையும் நாம் மாற்றி சொல்ல முடியாது. அவருடைய நாமத்தினாலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய பகுதியை அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். கடவுளை ஏமாற்றவே முடியாது. ஏனென்றால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை வேதவசனம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவர் தொடர்ந்து நடத்த போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் இந்த தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார். எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, பர்னபாவை போல நாங்கள் ஆறுதலின் மகனாக சமாதானத்தை சொல்லுகிறவர்களா. ஆண்டவரே தோத்திரம், அன்பிலும் சாட்சியிலும் ஊழியத்திலும் எல்லா விதத்திலும் உமக்கு உண்மையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இரட்டிப்பான நன்மையை தந்து உம்மோடு நாங்கள் சேர்ந்து வாழும்போது, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. கடந்த 21 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கடந்த 6ஆம் தேதி கிருபை தந்தீரே, நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை உமக்கு நாங்கள் நன்றியோடு கனத்தையும் துதியும் புகழையும் செலுத்துகிறோம். உடைய கிருபை தயவு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒப்பு கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஆளுகை, வழிநடத்தல், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் தடைப்பட்ட சகல பரிசுத்தவான்களோடும் இருந்து சதா காலம் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.